வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை இந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் பிளாட்டை சொன்னாலே ஸ்பாயிலரா போயிடும். அதனால இந்த கதையோட பிளாட்டை நான் சொல்ல விரும்பல. நேரடியா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கோயில நமக்கு காட்டுறாங்க. இங்க அனுஜான்ற ஒரு பொண்ணு ஃபேமிலியோட வந்திருக்கா. இந்த அனுஜாக்கு ஒரு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கும். அதனால தான் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. குறிப்பா இங்க இருக்க பண்டித்தை பார்த்து பேசுறதுக்காக தான் அப்பா வந்திருக்காரு. ஆனா அந்த பண்டித் இல்லாம அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காரு. பண்டித் எங்கன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட இவர் கேக்குறாரு. அசிஸ்டன்ட் இருக்காருல, கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல பாய் கிட்ட தான் பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அவர் வேற ஒரு பாய்க்கு நல்ல ஃப்ரெண்டு போல அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பிரசாந்த்ன்ற ஒரு நபர் இருக்காரு. பிரசாந்த் அரசியல்வாதியா இருப்பாரு. இப்ப அனுஜாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இங்க 3 பேரையும் பார்த்து பேசுறதுக்காக வராரு. என் பொண்ணுக்கு ஒரு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, கூடிய சீக்கிரத்துல வெளியூருக்கு போக போறான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த பொண்ணுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. பிரசாந்த் அரசியல்வாதின்னு சொன்ன பாத்தீங்களா, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுமான்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பான்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறாங்க. பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அனுஜாவோட அப்பாக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு. இந்த மாதிரிலாம் அனுஜா பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப அனுஜாக்கு போன் கால் வருது. பூஜான்ற ஃப்ரெண்டு தான் கால் பண்றாங்க போல. அம்மா பூஜா தான் கால் பண்றா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏ பூஜா, நான் வர வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதான்ற மாதிரி பூஜான்ற அந்த பொண்ணை பார்த்து இவங்க கேக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல பொண்ணு கிடையாது, வேற ஒரு பையன் தான் இருக்காரு. இவர் பேரு இர்ஃபான் அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இவங்க 2 பேருமே வேற வேற மதம் இல்ல, அதனால வீட்டுல சொல்றதுக்கு இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. வீட்டுல தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்ன்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியறப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவருக்கு நமாஸ்க்கு டைம் ஆயிருது போல, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நமாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வரட்டும்ன்ற மாதிரி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பண்டித்தை நமக்கு காட்டுறாங்க. பண்டித் ஒரு பாய் கிட்ட பேசுறாரு பாத்தீங்களா, அந்த பாயோட பையனா தான் இர்ஃபான் இருப்பாரு. இவங்க 2 பேருமே இந்து முஸ்லீமா இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாங்க. இந்த பாயோட பேரு யூசுப் அப்படின்றது. ஆக்சுவலா யூசுஃபை பொறுத்த வரைக்கும் மசூதியில ஒரு முக்கியமான ஆளா இருப்பாரு. இவங்க 2 பேருமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் பைக்ல அந்த இர்ஃபான் போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதாவது யூசுஃபோட பையன் போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்து பொண்ணு கூட போயிட்டு இருக்கான்ல, இத பாக்குற பண்டித்தோட முகம் டோட்டலா மாறிடுது. இப்ப அனுஜா இருக்காங்கல்ல, வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. பிரேம்னு ஒருத்தர் நிறுத்தி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரேமை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார பையனா தான் இருப்பாரு. அண்ணன் முறை தான் வேணும். ஆனா இந்த பிரேம் இருக்காருல, இவங்க மேல ஆசைப்படுறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ எனக்கு அண்ணன் முறை, இதெல்லாம் செட்டே ஆகாது, முதல்ல என்னை விட்டு விலகி போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அனுஜா வீட்டுக்குள்ள வரும்போதே அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. பண்டித்தும் இந்த இடத்துல தான் இருக்காரு. பண்டித் நடந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு போல. இப்ப பொண்ணு வந்தோடனே பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு. முஸ்லீம் பையனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி கேக்குறாரு. அவன் ரொம்ப நல்ல டைப்புப்பா, எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. ஆனா அப்பா ஏத்துக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் அவனை பாக்குறேன்னு தெரிஞ்சது உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுக்குறாரு. இந்த பொண்ணுமே எதுவுமே பேசாம சோகமா ரூம்குள்ள கிளம்பி போறாங்க. யூசுப் இருக்கார்ல, இப்ப பண்டித் கிட்ட பேசுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காரு. நைட்டு பையன் கிட்ட பேசி பார்த்திருப்பாரு. 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இந்த விஷயத்த பண்டித்தால ஏத்துக்க முடியல. பண்ணி வைக்கிறது விஷயம் கிடையாது, ஆனா பண்ணி வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன உங்களுக்கும் எங்களுக்கும் பிரிச்சு பேசுறீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. நான் ஃப்ரெண்டா தான் இப்பயும் உங்களை பாக்குறேன், ஆனா இதுக்கப்புறம் வராதீங்க, உங்களை யாராவது கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு பண்டித் சொல்றாரு. இப்ப இர்ஃபானா உங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்னோட அப்பா வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவர் இல்லாத சமயம் இவரோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசுறாங்க. பண்டித் கிட்ட பேசிட்டேன், பண்டித் இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால பையனுக்கு புத்திமதி சொல்லி அந்த பொண்ணை பார்க்காம நம்ம தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்ற மாதிரி அப்பாவும் கதவை திறக்கிறாரு. இவரோட பையன் தான் வந்திருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா பண்டித்துக்கு அசிஸ்டண்டா ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, அந்த அசிஸ்டன்ட்டுக்கு இவர் அந்த யூசுப் கிட்ட பேசுறது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு என்னடா பண்ண முடியும், நாங்கெல்லாம் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப 2 பேருமே பேசிக்கிட்டே வரும்போது யாரோ அட்டாக் பண்றாங்க போல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. எல்லாருமே இந்த இடத்துல வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்க்குற இடத்துல இந்த பொண்ணான இந்த அனுஜாவும் நின்றுட்டு இருக்காங்க. அனுஜாக்கு பின்னாடி பிரேம் நிக்கிறாரு. கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்ணிட்டு இருக்காரு. என்னை விட்டு விலகி போன்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் கையை அசைக்கிறாங்க.
இந்த இடத்துல பண்டித்தோட பாடி தான் கிடைச்சிருக்கு. பண்டித்தோட அசிஸ்டன்ட்டுக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கும். அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இத பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. பண்டித்தோட பாடி இருந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு துணியும் கிடைச்சிருக்கும். அத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல காட்டவும் செய்றாங்க. அத பாக்குற இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா முஸ்லீம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி துணியா தான் இருக்கும். அது யார் கண்ணிலையும் படாத மாதிரி பாத்துக்கோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, சென்சிட்டிவ் கேஸ்ல யாராவது கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட போறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஊர் தலைவரை சர்பஞ்ச்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர்பஞ்ச் இருக்கார்ல, இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவர் சாமி கும்பிடுறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி வரும்போது தான் பண்டித்தும் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்கிறத கவனிச்சிருப்பாரு. பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா, அதை பத்தி தான் பண்டித் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. யூசுஃபோட பையனும் அனுஜாவும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சர்பஞ்சுக்கு தெரிய வருது. யூசுஃபை இந்த இடத்துக்கு வர வச்சு பண்டித் பேசுறாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சர்பஞ்சுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிச்சிருக்காது. இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அங்க இருந்து போயிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல சர்பஞ்ச் இருக்கார்ல, யூசுப் தான் இத பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க வர வேணாம்னு சொன்ன கோவத்தை மனசுல வச்சு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் பண்ணாதீங்க, கண்டிப்பா நாங்க பிரச்சனை பண்ணுவோம், இதை இப்படியே விட மாட்டோம், ஏன்னா ஒரு இந்து இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் பெரிய பிரச்சனையா மாத்துறாரு. இப்ப வேகமா ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அந்த இடத்துக்கு இவங்க போறதுனால இன்ஸ்பெக்டரும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. யூசுப், நீ தான் இந்த விஷயத்த பண்ணனு எங்களுக்கு தெரியும், வெளியே வான்ற மாதிரி மசூதி வாசல்ல தான் இவங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளா எதுவுமே பண்ணல, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி யூசுப் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சர்பஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா சர்பஞ்ச் இவர் சொல்றத காதுலயே வாங்க மாட்டாரு. அப்ப பிரசாந்த் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு பொலிட்டீஷியனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் பிரசாந்தா இருப்பாரு. பிரசாந்துக்கு இந்த ஊர்ல ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கும். அவர் சொன்னா எல்லாருமே கேட்பாங்க போல. அண்ணா, நான் சொல்றதை கேளுங்கண்ணே, பேசிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம், நீங்க பண்றதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க பாருங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த சர்பஞ்சும் ஆளுங்களை நிறுத்த சொல்லிடுறாரு. எனக்கு தெரியாதுப்பா, பண்டித்தோட சாவுக்கு யாரு காரணம்ன்றதை இவங்க கண்டுபிடிக்கணும், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, யூசுப் கிட்டயும் யூசுஃபோட பெரிய பையன் கிட்டயும் பேசுறாரு. பெரிய பையன் பேரு ஆலம் அப்படின்றது. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு நபர் இருக்கார்ல, சரி இந்த ஆலம் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எதனால அப்படி சொல்றேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த நபர் கிட்ட கேக்குறாரு. இந்த நபருமே பார்த்த ஒரு விஷயத்த சொல்றாரு. நமக்கும் சில விஷயங்களை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த லவ் மேட்டர் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆலம் அப்பா கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வராரு. ஆனா யூசுப் இருக்கார்ல, நான் பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறமா உங்ககிட்ட கேக்குறேன் கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எப்ப பாரு இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்ற மாதிரி ஆலம் சொல்றான். என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா போன்ற மாதிரி அரைஞ்சு அனுப்பியிருப்பாரு. இந்த நபர் சொல்றது மூலியமா ஆலம்க்கு பண்டித்த சுத்தமா பிடிக்காதுன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. இப்ப சின்ன பையனை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சின்ன பையனான இர்ஃபானை நமக்கு காட்டுறாங்க. அவர் இருக்கார்ல, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி தான் பேசுறாரு. பிரச்சனையா இருந்த பண்டித் இப்ப இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ ஏதாவது பண்ணி வச்சிட்டியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் எதுக்காக பண்ண போறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அட்டாக் பண்ணது யாருன்றது அந்த பண்டித்தோட அசிஸ்டன்ட்டுக்கு தெரியும்ல. அசிஸ்டன்ட்டை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா இன்னும் அவர் கண் முழிக்கல போல. இல்ல சார், கண் முழிச்சா நானே கால் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆலம பத்தி இவங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா கொலை நடந்த இடத்துல ஆலம் வந்ததுக்கான தடையும் இருக்கு. அதாவது அவரோட போன் டவர் ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த டைம் அந்த இடத்துல காட்டியிருக்கோம். அதை வச்சுதான் இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அதே மாதிரி ஆலமும் அந்த மாதிரி துணி போடுறவர்னு உங்களுக்கு தெரிய வருது. அதனால ஆலம் மேல உங்களுக்கு டவுட் அதிகமாகுது. அவனை கஸ்டடியில எடுங்க, விசாரிக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆலம வர வச்சிடுறாங்க. இது உன்னோட துணி தானேன்னு கேக்குறாங்க. இது என்னோட துணிலாம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. நீ அந்த டைம் அந்த இடத்துக்கு போயிருக்க, போன் டவரை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீ தானே கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாங்க. ஆலம் இல்ல, நடந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் வராதீங்கன்ற மாதிரி பண்டித்து கொஞ்சம் கோபமா சொல்லியிருப்பாரு. முன்னாடி நாள் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது இவரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில பண்டித்தை பார்த்து பேசணுன்ற மாதிரி இவர் காலையில பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. இவர் வந்து பார்க்கும் போதே ரெண்டு பேருமே அட்டாக் செய்யப்பட்ட மாதிரி தான் விழுந்து கிடப்பாங்க. இதை பார்க்குற இவர் பயத்துல வேகமா இங்கிருந்து கிளம்பியிருப்பாரு. சத்தியமா இதுதான் சார் நடந்தது, நான்லாம் எதுவுமே பண்ணல, நான் பேசுறதுக்காக மட்டும்தான் வந்தேன்னு சொல்றாரு. இவர் சொல்றதை நம்புறதா வேணாமான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு அவர் முழுஸ்டர்ன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இவன் அந்த இடத்துக்கு கூட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவரை பார்த்தோன்னு ஏதோ சொல்றதுக்காகலாம் வராரு. என்னாச்சு கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரி அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க.
நான் பாக்குறதுக்கு போகும்போது இவங்க 2 பேர் விழுந்து கிடந்ததா சொன்னேன்ல, அப்ப இவர் முழிச்சிருந்தாரு, அப்பதான் என்ன பாத்துருக்காரு போல, அதனால தான் இப்படி பயந்துட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் ஆலம் சொல்றான். இப்ப அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட்டால பேச முடியல, தொண்டையில பிரச்சனை போல, அதனால இவங்களுமே எழுதி காட்டுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே எழுதி காட்டுறாரு. நான் மயக்கத்துல கிடக்கும் போது இவன் அந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி தான் சொல்றாரு. இவனை விட்டுருங்க, முதல்ல யார் வந்து அட்டாக் பண்ணா, அவங்க யாருன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நானும் பண்டித்தும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம், அப்பதான் அவன் அட்டாக் பண்ணான், அவன் மாஸ்க் மாதிரி போட்டு முகத்தை மறைச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முகத்தை மறைச்சிருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்ல, அது எங்களுக்கு வரைஞ்சு காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்ப கரெக்டா டாக்டர் வந்துடுறாரு. சார் இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், இன்னும் அவர் கம்ப்ளீட்டா கியூர் ஆகலன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த அனுஜாவை பொறுத்த வரைக்கும் பூஜான்னு உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இப்ப அந்த பூஜாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த பூஜா இருக்காங்கல்ல, இர்ஃபான் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வீட்டுல வச்சு பேசிக்கலான்றதுக்காக தான் 2 பேருமே வந்திருக்காங்க போல. இப்ப கட்டி பிடிச்சி இவங்க 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த காலத்திலயும் நம்ம லவ்வை ஏத்துக்க மாட்டாங்க, பேசாம நம்ம 2 பேர் ஓடி போயிடலான்ற மாதிரி இவர் சொல்றாரு. எடுத்தோம் கௌத்தம் என்னால அப்படி முடிவு எடுக்க முடியாது, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து இவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. திரும்பி பிரேம் இருக்கார்ல, இவங்கள மடக்கி பிரச்சனை பண்றாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு தங்கச்சி முறைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு சொல்றாரு. நீ அந்த இர்ஃபானை லவ் பண்றதுனால தானே என்னை விட்டு விலகி போற, நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக யாரை கொல்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன்ற மாதிரி பிரேம் சொல்றான். என்ன இவன் இப்படிலாம் பேசுறான்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சர்பஞ்ச் இருக்கார்ல, ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து யூசுஃபோட வீட்டு வாசல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. யூசுஃபை வெளியே வர சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யூசுஃப் இல்ல, எதுனாலும் நாங்க பேசிக்கிறோம், முதல்ல போங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி விடுறாரு. இப்ப யூசுஃபோட அம்மா அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆலமா போலீஸ் கூட்டு போனாங்கல்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நம்ம பையன் தான் எந்த தப்பும் பண்ணல, கொஞ்ச நேரத்துல விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்க, நான் மசூதி வரைக்கும் போயிட்டு வரேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிளம்பி போயிருப்பாரு. அப்படி போனவர் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காரு. ஏன் வீட்டுக்கு வரலன்னு தெரியல. இத பத்தி தான் அம்மா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. மசூதியில தேடுறதுக்காக போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி அந்த இடத்துல கழுத்துல போடுற ஒரு மாலை கிடைக்குது. இந்துஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாலை தான் கிடைக்குது. இதையும் யார் கண்ணிலையும் படாம இவங்க பாத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்து இறந்து போனாரு, முஸ்லீம் போடுறது கிடைச்சது. இந்த இடத்துல முஸ்லீம் இறந்து போயிருக்காரு, இந்து போடுறது கிடைச்சிருக்கு. இதுல ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ பெரிய பிரச்சனையா மாறும் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சர்பஞ்சும் ரெடி ஆயிட்டு கண்ணாடியை பாக்குறாரு. அப்பதான் கழுத்துல இருக்க மாலை இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. என் மாலை எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல, வேற ஒரு மாலை இருக்கும்ல, அதை எடுத்து தான்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. ஒய்ஃபும் வேற ஒரு மாலையை எடுத்து தராங்க. இவருமே மாட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. யூசுப் எப்படி கொல்லப்பட்டாருன்றதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருது. ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு குத்தி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை மறைக்கிறது சரியில்லை, நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னா பெரிய பெரிய பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நம்மளால கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது, சொல்லாம இருக்கிறது தான் நல்லது, முதல்ல குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ஆலமை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. ஆலம் கிட்ட உங்க அப்பாக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, உங்க அப்பாக்கு யார் கூடயாவது போட்டியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, எதிரிங்கன்னு யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை சார், போட்டினா உமர்னு ஒரு நபர் கூட போட்டி போயிட்டு இருந்தது, உமர் செகண்ட் பொசிஷன்ல இருந்தாரு, என் அப்பா பொசிஷனுக்கு வரணும்லாம் நினைச்சாருன்ற மாதிரி சொல்றாரு. சரி நீங்க கிளம்பலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் போக சொல்றாரு. ஆக்சுவலா இவர் உமர்னு ஒரு நபரை பத்தி சொன்னார்ல, அவர் இப்ப முக்கியமான பொசிஷனுக்கு வந்துடுறாரு போல. நீ கவலைப்படாத, உன் அப்பாவோட சாவுக்கு யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நபர் வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராரு. உன் அப்பா இறந்து போன ஸ்பாட்ல ஒரு மாலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல ஒரு துண்டு கிடைச்சது பாத்தீங்களா, அதை பத்தியும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இதெல்லாம் பாக்குற ஆலம் பயங்கரமா கோவப்படுறாரு. நியூஸ் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல கோவப்படுறாரு. இங்க இருக்க யாரோ தான் லீக் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இங்க இருக்க யாருமே நாங்க லீக் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, சார் முதல்ல அவங்க தானே ஆரம்பிச்சாங்க, இது அவங்களுக்கு தேவைதான்ற மாதிரி சொல்றாரு. இவர் இந்து, அதனால தான் இந்த மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்து முஸ்லீமை பத்திலாம் இங்க யோசிக்காதீங்க, நம்ம போலீஸுக்கு மதம்லாம் கிடையாது, ஜாதிலாம் கிடையாது, யாரு குற்றவாளியோ அவங்கள பிடிக்கிறது மட்டும்தான் வேலைன்னு சொல்றாரு. இந்த விஷயம் வெளியே வந்தா என்ன நடக்கும்னு நினைச்சாரோ அதே மாதிரி தான் நடக்க ஆரம்பிக்குது. 2 குரூப்பும் சண்டை போட்டுக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. உமர் குரூப்ல உமர் நிறைய ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சர்பஞ்ச் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சைடுல நிறைய ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வேணாம், 2 பேருமே சண்டை போறதை நிறுத்துங்கன்ற மாதிரி பிரசாந்த் நடுவுல வராது. பிரசாந்த் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க.
சுத்தமா சிச்சுவேஷனை இன்ஸ்பெக்டரால ஹேண்டில் பண்ண முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் இந்த அனுஜா இருக்காங்கல்ல, அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஊருக்குள்ள என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. நீ பயப்படாத, கூடிய சீக்கிரத்துல இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம 2 பேர் சேருவோம்னு சொல்றாரு. என்ன இவன் இப்படி பேசுறான்னு யோசிக்கிறாங்க. சர்பஞ்ச் வீட்டுல இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. சர்பஞ்ச் சாதாரணமா கதவை திறக்கிறாரு. பார்த்தா 2 பேரும் வயிற்றுல கத்திய வச்சு குத்திடுறாங்க. அவங்க ஓடிட்டு இருக்கும் போது போலீஸுங்க பாத்துடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேரையும் துரத்துறாங்க. இவனுங்களும் தப்பிக்கிறதுக்காக வேற ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அது யாரோட வீடுன்னு பாத்தீங்கன்னா அனுஜாவோட வீடு தான். இப்ப அப்பா கதவை திறக்கிறாரு. இவங்களோட கெட்டப்ப பார்த்து ஷாக் ஆகுறாரு. முஸ்லீம் ஆளுங்க மாதிரி தான் வந்திருக்காங்க, நம்மள என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயந்துகிட்டே பாக்குறாரு. சர்பஞ்ச் கொல்லப்பட்டிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஏதாவது தடயம் கிடைச்சதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பாக்குறாங்க. எந்த தடயமும் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. ஆக்சுவலா கோவத்துல இந்த வெட்டுக்குத்தெல்லாம் நடக்குதுன்னு வச்சா கண்டிப்பா தடயம் கிடைக்கணும். ஆனா வந்தவங்க பக்கவா தடயத்தை அழைச்சிருக்காங்க. அப்ப இது கோவத்தினால நடந்தது கிடையாது, திட்டம் போட்டு நடந்த விஷயம். யாரோ இதுக்கு பின்னாடி திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த சர்பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஆலம் ஃபேமிலி மேல தான் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. குறிப்பா ஆலம் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆலம் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஆலம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்ககிட்ட பேசணும், ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சார், திரும்பி என்னோட பையனை ஸ்டேஷனுக்கு கூப்பிடாதீங்க, இதெல்லாம் யாருனால ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. யாரால ஆரம்பிச்சது, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அம்மாவும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இர்ஃபானும் அனுஜாவும் சீக்கிரட்டா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பண்டித்தை பார்த்தாரு பாத்தீங்களா, உடனே அனுஜாவோட அப்பா கிட்ட சொல்லிடுவாரு. அனுஜா அந்த விஷயத்த பத்தி இர்ஃபான் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அம்மா அப்பா நைட்டு நேரம் பேசிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வந்தாரு பாத்தீங்களா, வந்தவர் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பண்டித்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யூசுப் என்ன சொல்றாருன்னா, பண்டித்து கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன், எல்லாரும் நல்லதுக்காகவும் தான் அவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை மீட் பண்ணாதன்ற மாதிரி யூசுப் சொல்றாரு. இத பையனால ஏத்துக்க முடியல. தேவைப்பட்ட நான் அந்த பண்டித்தையே கொலை பண்ணுவேன்ற மாதிரி பையன் சொல்றான். இவருமே கோவத்துல அரைஞ்சிடுறாரு. பையன் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். அப்படி போனவன் திரும்பி வீட்டு பக்கமே வரல சார், அவன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இர்ஃபான் எங்க இருக்கான்றது தெரியல, ஆனா அனுஜாக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. அனுஜா கிட்ட விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்துடுறாங்க. என் பொண்ணுக்கெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி அனுஜாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நாங்க உங்க பொண்ணு கிட்ட பேசணும்ன்ற மாதிரி பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. கண்டிப்பா அவன் எங்க இருக்கான்றது உனக்கு தெரியும், சொல்லு. நீங்க 2 பேருமே அட்லீஸ்ட் போன்லயாவது பேசுவீங்க, நம்பரை சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அவர் இப்ப வேற ஒரு நம்பர் யூஸ் பண்றாரு போல. அந்த நம்பரை இவங்களுமே சொல்லிடுறாங்க. உடனே கால் பண்ணுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவர் போனை எடுக்கவே மாட்டாரு. சரி, அவன் அட்ரஸை சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்க அட்ரஸையும் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துல வீடு பூட்டி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அவன் நம்ம வரது தெரிஞ்சு தப்பிச்சு போயிட்டான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அனுஜாவே கூட போலீஸ் வரதை பத்தி சொல்லியிருக்கலாம், அதனால கூட இவன் கிளம்பி போயிருக்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப கூட அவன் எங்க இருக்கான்றது அனுஜாக்கு தான் தெரியும். திரும்பி அனுஜாவோட வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாரு. இவங்க கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. கதவு திறந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன கதவு திறந்திருக்குன்ற மாதிரி உள்ள வராங்க. உள்ள பார்த்தா 3 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. பயங்கரமா இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க 3 பேரை கொலை பண்ணது யாருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் அனுஜாக்கு ரேப் நடந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. செக் பண்ணலான்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அனுஜாக்கு ரேப் நடந்திருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. இதுதான் இர்ஃபானோட நம்பர்ன்ற மாதிரி அனுஜா புதுசா ஒரு நம்பரை தந்தாங்க பாத்தீங்களா, அந்த நம்பர் மூலியமா இவங்க செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அந்த நம்பர்ல இருந்து ஆலமுக்கு நிறைய வாட்டி கால் போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சோ ஆலமுக்கும் தம்பியோட லொகேஷன் தெரியும் போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஆலமா இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. தலையில காயம் இருக்கு, எப்படி காயம் ஏற்பட்டதுன்னு கேக்குறாரு. சார், அந்த ஆளுங்க தான் வந்து அடிச்சாங்கன்ற மாதிரி ஆலம் சொல்றாரு. சரி, உன் தம்பி எங்க இருக்கான்றது உனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி சார், நான் சொல்லிடுறேன், இங்கதான் அவன் மறைஞ்சிருக்கான்ற மாதிரி ஒரு இடத்த சொல்லிடுறாரு. உடனே போய் அவனை தூக்குங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, உடனே போய் அந்த இடத்துல அவனை அமைக்கிறாங்க. நீ தானே பண்டித்தை கொலை பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், பண்டித் மேல கோபமா இருந்தது உண்மைதான், ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் பத்தது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப உன் காதலியும் ஃபேமிலியும் இறந்து போயிருக்காங்க, ஃபேமிலி மேல நீ தானே கோவத்துல இருந்த, நீ தானே இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் நடுவுல அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாருல, அதை பத்தி சொல்றாரு. பூஜா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்ற மாதிரி பூஜாவை பத்தி சொல்றாரு. நீ ஏதாவது ஒரு கொலையில சம்பந்தப்பட்டிருக்கன்னு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவான்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இவர் கிளம்புறாரு. இப்ப பூஜாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆமா சார், அவங்க 2 பேர் பேசுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணன்ற மாதிரிலாம் பூஜா சொல்றாங்க. சரி, அனுஜாவோட ஃபேமிலிக்கு யாராலையாவது பிரச்சனை இருந்ததான்னு கேக்குறாரு. சார், ஃபேமிலிக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா அனுஜாக்கு ஒரு நபரால பிரச்சனை இருந்தது. சொந்தக்கார பையன் தான் சார், அவன் பேரு பிரேம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தொல்லை பண்ணதை பத்திலாம் சொல்றாங்க. அதனால இவங்க இருக்காங்கல்ல, பிரேம தூக்கிடுறாங்க.
நீ தொடர்ச்சியா அனுஜாக்கு தொல்லை கொடுத்திருக்க, வீட்டுக்கே போய் தொல்லை கொடுத்திருக்க, அத பேரண்ட்ஸ் பார்த்திருக்காங்க, அதனால பேரண்ட்ஸ் கதையை முடிச்சிருக்க, அனுஜா கிட்ட தப்பா நடந்திருக்க, உண்மைதானன்னு கேக்குறாங்க. சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக உன் போன் டவர் வீட்டுக்கு போன மாதிரி காட்டுதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நான் வீட்டுக்கு போனது உண்மைன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் வீட்டுக்கு போகும்போது அவங்க 3 பேருமே இறந்து போயிருப்பாங்க. யாரு பண்ணாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இவன் பயந்து வேகமா அங்கிருந்து ஓடி போயிருப்பான். உங்களுக்கு தெரிஞ்ச அடையாளத்தை சொல்லுங்கன்னு பண்டித்தோட அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னாங்கல்ல, அவர் தெரிஞ்ச அடையாளத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வந்தவனோட ஃபேஸ முழுசா பார்த்திருக்க மாட்டாரு. அவன் நடை எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இது மூலியமா குற்றவாளிங்க லிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. அனுஜா கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்கல்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் இவங்க சந்தேகப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் எடுத்து செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆலம், அதுக்கப்புறம் இர்ஃபான், இதை தாண்டி பிரேம்ன்ற பையன், இந்த மாதிரி எல்லாரோட சாம்பிளையும் எடுத்து மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. சார் யாரு சாம்பிள் கூடயே மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அந்த பண்டித்த அசிஸ்டன்ட் சொன்ன அடையாளத்தை வச்சு செக் பண்ணாங்கல்ல, ஒரு குற்றவாளி கூட மேட்ச் ஆயிருக்கும். அந்த குற்றவாளி இதுக்கு முன்னாடியே ஒரு கொலைலாம் பண்ணிருப்பான். அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தானே பண்டித்த கொலை பண்ண, எதுக்காக பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவன் ஒரு உண்மையை சொல்லிடுறான் போல. இப்ப அடுத்ததா இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரசாந்த வர வச்சிடுறாங்க. ஆக்சுவலா பிரசாந்த பொறுத்த வரைக்கும் போன வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்றுப்பாரு, ஆனா தோக்க தான் செஞ்சிருப்பாரு. இந்து சப்போர்ட் கூட இவருக்கு நிறைய இருந்திருக்கும், ஆனா முஸ்லீம் சப்போர்ட் சுத்தமா இல்லாம இருந்திருக்கும். 2 பேரோட சப்போர்ட்டையும் வாங்கினாதான் ஜெயிக்க முடியும்னு யோசிச்சிருப்பாரு. நீ அதுக்காக தானே இந்த மாதிரி பிளான் பண்ண, நீ தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நான்லாம் அந்த மாதிரி பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குப்பா, இதுக்கப்புறம் நீ ஏமாத்த முடியாதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப 2 ஆளுங்களை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. ஆக்சுவலா ஒருத்தன் சொன்னது மூலியமா 2 பேரை கண்டுபிடிச்சிடுறாங்க போல. இவங்க 2 பேர் தான் பிரசாந்துக்காக வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப பிரசாந்த் சொன்ன எல்லா விஷயத்தையும் இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரசாந்த் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நினைப்பாரு. 2 பேருக்கும் நல்லவங்க மாதிரி நம்ம தெரியணும், 2 பேருக்குள்ளயும் கலவரத்தை ஏற்படுத்தணும், அந்த கலவரத்துல நம்மள மட்டும் நல்லவனா காட்டிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆக்சுவலா முதல்ல பண்டித்த கொலை பண்ணும் போது முஸ்லீம் அடையாளத்தை வேணும்ட்டே போடணும்னு நினைச்சிருப்பாரு. ரெண்டாவது முஸ்லீமான யூசுஃபை கொல்லும் போது அந்த இடத்துல இந்துவோட அடையாளத்தை போடணும்னு நினைச்சிருப்பாரு. வேணும்ட்டே பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் அந்த விஷயத்தை மறைச்சிருவாரு. என்ன இவர் மறைச்சிட்டாருன்ற மாதிரி பிரசாந்த் ஷாக் ஆயிருப்பாரு. சரி நம்மளே மீடியா கிட்ட சொல்லி வெளியிடுவோன்ற மாதிரி இவர் வெளியிட வச்சிருப்பாரு. பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சது பாத்தீங்களா, அப்ப சர்பஞ்ச் கதையும் முடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா அவர் தான் இவருக்கு போட்டியா வர வாய்ப்பு இருக்கு, அதனால தான் கதையை முடிச்சிருப்பாரு. கதையை முடிச்ச 2 பேர் இருக்காங்கல்ல, பயத்துல எங்க போறதுன்னு தெரியாம வேகமா அனுஜாவோட அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பிரசாந்தோட ஃப்ரெண்டு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அவர் பிரசாந்தியே கூப்பிட்டு பேசுறாரு. பிரசாந்த் இதெல்லாம் என்ன, நீ தான் இதுக்கெல்லாம் காரணமான்ற மாதிரி கேக்குறாரு. நான் தான் காரணம், என்னோட பொலிட்டிக்கல் பவருக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்றேன், இதை நீங்க வெளியே சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இந்த அப்பா கேட்டிருக்க மாட்டாரு. அதனால கோவப்பட்ட பிரசாந்த் இருக்கார்ல, அந்த ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவரோட கதையை முடிச்சிருப்பாரு. இந்த 2 ஆளுங்க இருக்காங்கல்ல, அனுஜா கிட்ட தப்பா நடந்துக்கலாம் நினைச்சிருப்பாங்க. இதுதான் மொத்தத்துல நடந்திருக்கும். நீ எம்எல்ஏவா மாறணும்ன்றதுக்காக 2 ரிலிஜியனுக்குள்ள சண்டை மூட்டி இத்தனை பேரை சாவடிச்சிருக்கியே, உன்னெல்லாம் என்னன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாரு. இவனை இழுத்துட்டு போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.